தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு 2G ஸ்பெக்ட்ரம் உரிமம் வழங்கியதில் மத்திய அரசுக்கு 1,76,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ஆர் ராசா, திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி உள்ளிட்டோர் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. இது தொடர்பான விசாரணை டெல்லி சிபிஐ நீதிமன்றத்தில் நீதிபதி OB ஷைனி முன்பு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நேற்று இந்த வழக்கில் ராசா தனது இறுதி வாதம் குறித்து அறிக்கை தாக்கல் செய்துவிட்டு வாதாடினார். அப்போது கூறிய அவர், வழக்கில் சம்பந்தப்பட்ட ஸ்பான் மற்றும் யூனிடெக் நிறுவனங்களுக்கு உரிமங்கள் வழங்க ரகசியமாக சதி செய்ததாக சிபிஐ கூறுவதாக தெரிவித்தார். இது தொடர்பான தகவல்களை அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங், அப்போதைய மத்திய அமைச்சர்கள் பிரணாப் முகர்ஜி, ப. சிதம்பரம், பரத்வாஜ் ஆகியோருக்கு கடிதம் மற்றும் கோப்பு வாயிலாக பகிர்ந்து கொண்டுள்ளதாக கூறினார். தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையமான ட்ராய் பரிந்துரையின்படி அலைவரிசை ஏலம் விடும் நடைமுறை இல்லை என்பதும், நுழைவு கட்டணத்தில் மாற்றம் இல்லை என்பதும் சரியான முடிவுதான் என்று பிரதமர் விளக்கம் அளித்ததை ஆர் ராசா சுட்டிக்காட்டினார். இதுபோன்ற சூழ்நிலையில் ட்ராயின் பரிந்துரைகளை தாம் செயல்படுத்தியது எப்படி அதிகார துஷ்பிரயோகமாகும் என்றும் அவர் வினா எழுப்பினார். எனவே இந்த வழக்கில் தாம் எடுத்த முடிவுகள் அனைத்தும் சட்டப்படி சரியானவையே என்று ராசா குறிப்பிட்டார்.